அடுத்தது நான் இந்த பாக்ஸ் வந்து மீஷோவில் வாங்கினேன். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து நமக்கு ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி யூஸ் ஆகும். இப்போ இதில் வந்து கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வடகம் இது எல்லாமே நம்ம ஒரே பாக்ஸில் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு டெய்லியுமே முக்கியமாக தாளிக்கிறதுக்கு இந்த பொருள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். எது செஞ்சாலுமே குழம்பு, பொரியல் எது செஞ்சாலுமே இந்த பொருள் மட்டும்தான் நமக்கு அடிக்கடி உபயோகமாகும். அதனால இதெல்லாம் இந்த டப்பாவில் நம்ம வந்து தனியாக போட்டு வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூனை போட்டு இதிலே ஸ்பூனோடவே வருது. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இருக்குமே ஒரு ஒரு ஸ்பூனோட தான் வரும் இதில். இப்படி நம்ம ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் கை விட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சமைக்கும் போது இந்த ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்து நம்ம அடுப்பு பக்கத்தில் வச்சிட்டோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே இது யூஸாக இருக்கும். அடுத்தது இது ஒரு சின்ன பாக்ஸு. இதில் வந்து 3 வரும். இது மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் இதில் நம்ம வச்சுக்கலாம். இதுலேயுமே 3 ஸ்பூன் இருக்கும். இப்போ அந்த ஸ்பூனை எடுத்துட்டு நம்ம இது மாதிரி வச்சுட்டோம்னா நம்ம சமைக்கும் போது இதை மட்டும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம என்ன செய்வோம், ஒரு டப்பாவில் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா வச்சுருப்போம். எல்லாம் ஒன்றா வச்சுருப்போம். இப்போ இது மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேணுங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சமைக்கும் போது இதையும் இந்த கடுகு உளுத்தம்பருப்பு இருக்க டப்பா ரெண்டையுமே பக்கத்தில் எடுத்து வச்சுட்டாலே போதும் நமக்கு. நம்ம சமைச்சு முடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம்.